வணக்கம் தம்பி. வணக்கங்க. நமஸ்காரங்க ஐயா. அப்புறம் போனிச்சாமே என்ன பொழுதுள்ள நேரத்தில் நம்மள்ட்ட பாட்பழம் வந்தோம். வட்டி பணம் கொண்டாந்துருக்கியா? விவசாயத்தை கொஞ்சம் பணம் வேணுங்க, அதனால தான் நானும் முடியும் நேரம் பார்க்காம கூட வந்தோமுங்க. இந்த ஒரு முறை கொடுத்து உதவினீங்கன்னா முதல் இல்லாமலேயே கடன் திருப்பி கொடுத்துருவோமுங்க. ஏப்பா, உங்கள் ஐயனை எங்கள் ஐயன்கிட்ட கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணார். ஆமாங்க. உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவிட்ட கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணார். இப்போ நீயும் எங்கிட்ட கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் வட்டி மட்டும் கட்ட மாட்டேங்கிற. திரும்பவும் நிலத்தை வச்சு கடன் கேட்டா எப்படி கட்டுவ? விவசாய நிலைமைன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? விவசாய உழைப்பே ஆண்டி பொழப்பு தானுங்க. எங்களுக்கு இது விட்டால் வேறு என்ன பொழப்பு தெரியுங்க? ஏங்கண்ணே ஐயா, விவசாயம் முன்ன மாதிரி பண்ண முடியறது இல்லைங்க. முன்ன மாதிரி வேலைக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணியும் இல்லாதனால பெருசாக விளைச்சலும் இல்லைங்க. பண்ணையும் பண்ண முடியறது இல்லைங்க ஐயா. அட, அதுக்கு தான் ஏன் சொல்கிற? எதுக்கு ஆள் இல்லாமல் அப்பனமாவில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஏங்கண்ணே, நான் சொல்கிறேன் சரிதானே? நீங்கள் சொன்ன சரிதான்ப்பா. இங்கே பாரு பொன்னிச்சாமி, ஏற்கனவே 5 லட்ச ரூபா பாக்கி இருக்கு. ஆமாங்க. அதுக்கே வட்டி 3 லட்ச ரூபா கட்டணும். கட்டி போடுறோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் கடன் வாங்குற? நான் சொல்கிறது என்னன்னா, வேலை வந்தால் விற்று போடு. அப்பா, அவர் மட்டும் இல்லைங்க, அவர் பரம்பரையே நம்ம குடும்பத்துக்கு நல்லா பழக்கப்பட்டவங்க. அவர் வேற யாருக்கும் நிலத்தை விற்கிறதுக்கு நம்மளே அந்த நிலத்தை வாங்கினோம்னா அவங்களுக்கு கஷ்டமும் தீரும், நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா? இவ்வாறு பொன்னிச்சாமி, என்ற மகனே சொல்லிட்டான். எனக்கு உன்னை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நல்ல விலைக்கு நானே வாங்கிக்கிறேன். அப்பா, அப்படியெல்லாம் நிலத்தை வித்து பொழைக்கணும் அவசியம் இல்ல. வாங்க போலாம். முனி கொஞ்சம் பொறு முனி. ஐயா, ஏண்டா இப்படி எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க சூழ்நிலை பயன்படுத்தி அவங்க நிலத்தை ஏமாத்தி பிடுங்குவீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. ஏண்டி, உனக்கும் அறிவில்ல? எந்த காலத்துல இருக்கிறீங்க? இப்பெல்லாம் விஞ்ஞான காலமாயி போச்சு. முன்ன மாதிரி மம்முட்டி எடுத்துட்டு போய் கொத்தி தென்னை மரத்துக்கு தண்ணி ஒண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீ யாருக்கு நிலத்தை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆள் இல்ல, தண்ணி பத்தலைங்கிற கவலையே வேண்டாம். நயகரால ஆட்டோமேட்டிக் கேட் வால் மட்டும் பொருத்துனாங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே விவசாயம் பார்க்கலாம். எத்தனை ஏக்கராக்கு வேணா தண்ணி பாய்ச்சலாம். ஆள் இல்ல, தண்ணி பத்தலைங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். பல மடங்கு லாபம் கிடைக்கு. அது எப்படிக்கா? அதுதான் நம்ம நயகரா இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு? இப்பவே நம்ம நயகரா கம்பெனிக்கு போறோம். நம்ம விவசாயிகளின் நண்பன் நயகரா சொல்யூஷன்ஸ்.